चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 18/1/1982 ஜனவரி 18 பொறுப்பு கிரீடத்தின் முடிசூட்டு விழாவின் தினம். இன்று உலகின் கண்ணொளி தன்னுடைய கண்ணின் மணிகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் தந்தையின் கண்மணிகள் எப்படி உடலில் கண்களின் ஒளி அதாவது பார்வை இல்லை என்றால் உலகமே இல்லை, அதே போல உலகில் ஆன்மீக கண்மணிகள் நீங்கள் இல்லை என்றால் உலகில் பிரகாசம் இல்லை, இருளாகிவிடும். அப்படி நீங்கள் அனைவரும் பாப் தாதாவின் கண்ணின் மணிகள் அதாவது உலகின் ஜோதி. இன்றைய விசேஷ நினைவு தினத்தன்று அனைவரின் அன்பு நிறைந்த பாடல் வதனத்தில் பாப் தாதாவால் அமிர்த வேளையில் இருந்தே கேட்க முடிந்தது. ஒவ்வொரு குழந்தையின் பாடல் ஒருவர் மற்றவர்களுடையதை விட அதிக பிரியமானதாக இருந்தது. இனிமையான ஆன்மீக உரையாடலையும் அதிகம் கேட்டோம். குழந்தைகளின் அன்பின் முத்துக்களின் மாலை பாப் தாதாவின் கழுத்தில் வந்து விழுந்தன. அந்த மாறி முத்துக்களின் மாலைகள் பாப் தாதாவின் கழுத்திலும் முழு கல்பத்திலும் இப்போதான் விழுகின்றது. பிறகு இந்த விலைமதிக்க முடியாத அன்பின் முத்துக்களின் மாலை கழுத்தில் விழ முடியாது. இந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளும் என்ன நிரம்பி இருந்தது? ஒவ்வொரு முத்துக்குள்ளவும் என்னுடைய பாபா, ஆகா பாபா என்பதுதான் நிரம்பியிருந்தது. எத்தனை மாலைகள் இருக்கும் என்று கூறுங்கள். மேலும் இந்த மாலைகளினால் பாப்தாதா எந்தளவு ஆன்மீகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்திருப்பார். எப்படி ஸ்தூலத்தில் அன்பின் அடையாளமாக மாலைகளினால் அலங்கரித்தீர்கள், அப்படி இங்கே ஸ்தூல அலங்காரத்தினால் அலங்கரித்தீர்கள். ஆனால் வதனத்தில் அமிர்த வேளையில் தொடங்கி பாப் தாதாவை அலங்காரம் செய்ய தொடங்கினீர்கள். ஒன்றின் மேல் ஒன்றாக பாப் தாதாவிற்கு நல்ல ஒரு அலங்காரமாக ஆகிவிட்டது. நீங்கள் அனைவரும் அந்த சித்திரத்தை பார்க்கின்றீர்கள் தான் இல்லையா? இன்றைய விசேஷ தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் முடிசூட்டு விழாவின் தினம். இன்றைய தினம் ஆதிதேவ் பிரம்மா பாபா அவரே இந்த உலகியல் பொறுப்புகள் அதாவது ஸ்தூல ரூபத்தில் சேவையின் கிரீடத்தை கண்களின் பார்வை மூலமாக கையோடு கை சேர்த்து நெருக்கமான குழந்தையிடம் அர்ப்பணம் செய்தார். அப்படி இன்றைய தினம் பிரம்மா பாபாவின் ஸ்தூல ரூபத்தின் பொறுப்புகளின் கிரீடத்தை குழந்தைகளுக்கு கொடுத்ததின் முடிசூட்டு விழா தினம். இன்றைய தினம் நினைவிருக்கிறது தான் இல்லையா? இன்றைய தினம் பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு தந்தைக்கு சமமாக ஆகுக என்ற வரம் கொடுக்கும் தினம். பிரம்மா பாபாவின் இறுதி எண்ணத்தின் வார்த்தைகளை மற்றும் கண்களின் பாஷையை கேட்டிருக்கின்றீர்களா? என்னவாக இருந்தது? கண்களின் சமிக்ஞையின் வார்த்தைகள் இவையாகத்தான் இருந்தன. குழந்தைகளே, எப்பொழுதும் தந்தையின் சகயோகத்தின் விதி மூலமாக வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். இதே இறுதி வார்த்தை வரதானி வார்த்தைகள் பிரத்யட்ச பலனின் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரம்மா பாபாவின் இறுதி வரதானத்தின் சாக்கார சொரூபம். நீங்கள் அனைவரும் வரதானம் என்ற விதை மூலமாக உருவான வகை வகையான பழங்கள். இன்று ஸ்ரீ பாபா பிரம்மா பாபாவிற்கு வரதானம் என்ற விதையிலிருந்து உருவான மிக அழகான நன்றாக பறந்து விரிந்திருக்கும் மரத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார். அறிவியல் சாதனங்கள் மூலமாகவும் ஒரு மரத்தில் வகை வகையான பழங்கள் வெளிவர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரம்மா பாபாவின் வரதானத்தின் வரம் சகஜ யோகாவின் பாலனை மூலம் வளர்ந்திருக்கும் மரம் எவ்வளவு விசித்திரமானது! மனதிற்கு குஷி அளிக்கும் மரமாகும்.
ஒரே மரத்தில் விதவிதமான பழங்கள் இருக்கின்றன. வேறு வேறு மரங்கள் இல்லை. மரம் ஒன்றுதான், பழம் அநேக விதமாக இருக்கின்றன. அந்த மாதிரி மரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒவ்வொருவரும் தன்னை இந்த மரத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியின்றி வதனத்தில் அந்த மாதிரி விசித்திரமான மரமும் வெளிப்பட்டது. அந்த மாதிரியான மரம் சத்தியுகத்திலும் இருக்காது. ஆம், அறிவியலை சேர்ந்தவர்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு சிறிதளவு கிடைத்துவிடும். ஒரே பழத்திலிருந்து 2 அல்லது 4 பழங்களின் சுவை அனுபவமாகும். இவர்கள் கடுமையான உழைப்பாளர்கள். மேலும் நீங்கள் அருந்துவீர்கள். இப்போதிருந்தே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்ன? இன்றைய தினம் என்ன என்று கேட்டீர்களா? இன்றைய தினம் எப்படி தொடக்கத்தில் பிரம்மா பாபா ஸ்தூல செல்வத்தை குழந்தைகளுக்காக உயில் எழுதி கொடுத்தார், அதே போல தன்னுடைய ஆன்மீக சொத்துக்களை குழந்தைகளுக்கு உயில் எழுதினார். அப்படி இன்றைய தினம் குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்த தினம். இந்த ஆன்மீக சொத்தின் உயிலின் ஆதாரத்தில் காரியத்தில் முன்னேறிச் செல்வதற்கான மனோபலம் வெளிப்படையாக தென்படுகிறது. குழந்தைகளை பொறுப்பாளர்களாக ஆக்கி மனோபலத்தின் உயிலை எழுதினார். இன்றைய தினம் விசேஷமாக தந்தைக்கு சமமாக வரதானியாவதற்கான தினம். இன்றைய தினம் அன்பு மற்றும் சக்தி இரண்டும் இணைந்த வரதானி தினம். இரண்டையும் நடைமுறையில் அனுபவம் செய்தீர்கள் தான் இல்லையா? அதிக அன்பு மற்றும் அதிக சக்தி அனுபவம் நினைவு இருக்கிறது தான் இல்லையா? முடிசூட்டு விழா நடந்ததுதான் இல்லையா? நல்லது. இன்றைய தினத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டீர்களா? நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் வரதானங்களினால் வளர்ச்சியை அடையக்கூடிய, எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை என்ற இதே நினைவு சொரூபத்தில் இருக்கும், எப்பொழுதும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக பொரிஸ்தா ஆகுக என்ற வரம் பெற்றவர்களுக்கு, அந்த மாதிரி சமமான மற்றும் அருகாமையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் சக்திசாலியான தினத்தன்று அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।